நடிகர் ஜெயம் ரவி அவருடைய மனைவி ஆர்த்தியை பிரியறதுக்கு முக்கிய காரணம் என்ன? சமூக வலைதளத்துல எல்லாரும் அவங்க இஷ்டத்துக்கு ஒரு கதையை ஜோடிச்சு சொல்லிட்டு இருக்காங்க. இதற்கான காரணத்தை ஜெயம் ரவி தன் வாயிலாக சொல்லாம ஒரு யூடியூபரிடம் சொல்லியிருக்காரு. அப்படி என்ன சொல்லியிருக்காருன்றத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். திரையுலகத்துல தற்போது மிகவும் பரபரப்பா பேசப்படுற விஷயம் என்னன்னா, நடிகர் ஜெயம் ரவி ஆர்த்தி அவங்களுடைய விவாகரத்து செய்தி தான். எவ்வளவு பரபரப்பா பேசப்படுதுன்னு பாத்தீங்கன்னா, முதலில் ஜெயம் ரவி அவர்கள் அவருடைய ட்விட்டர் பக்கத்துல 13 வருட திருமண வாழ்க்கையை முடித்துக் கொள்ள போறதா சொன்னாரு. இதுக்கு பதிலளிக்கிற விதமா அவருடைய முன்னாள் மனைவி ஆர்த்தி தன்னிடம் முன்னாடியே தெரிவிக்காததாகவும், திடீரென இப்படி அறிக்கை வெளியிட்டது எனக்கு மன வருத்தத்தை தருகிறது என்றும் அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க. இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்க, ஜெயம் ரவிக்கு பாடகி கெனிஷாவுடன் தொடர்பு இருந்ததுதான் இதற்கு காரணம்னு தகவல்கள் வெளியாச்சு. இதுக்கு பதிலளிக்கிற விதமா பாடகி கெனிஷா, இது எல்லாமே வெறும் வதந்தி தான், ரவிக்கும் எனக்கும் இடையே இருப்பது நட்பு தான், தேவையில்லாத விஷயங்களில் தன்னை இழுத்து விட வேண்டாம் என்றும் எச்சரித்திருந்தாங்க. இப்போ இது தொடர்பா பிரபல யூடியூபர் ஆர்ஜே ஷா அவருடைய யூடியூப் பக்கத்துல நேத்து ஒரு வீடியோ ஒன்னு வெளியிட்டிருக்காரு. நடிகர் ஜெயம் ரவி அவரை தொடர்பு கொண்டு பேசியதாகவும், அவருடைய விவாகரத்து விஷயம் குறித்து அவர் பக்க கருத்தை வீடியோவா போடுமாறு ஆர்ஜே ஷாவிடம் கூறியதா அந்த வீடியோல சொல்லியிருக்காரு. நடிகர் ஜெயம் ரவியை அவருடைய முன்னாள் மனைவி ஆர்த்தி தொடர்ந்து சந்தேகப்படுவதாகவும், அவர் நடித்த படங்களான பூமி, அடங்கமறு, சைரன் போன்ற படங்களை தயாரித்தது ஹோம் மூவி மேக்கர்ஸ் ப்ரொடக்ஷன். இது ஆர்த்தி அவர்களுடைய அம்மா சுஜிதா விஜயகுமார் அவர்களுடைய தயாரிப்பு நிறுவனம். தனது அம்மாவிற்காக தொடர்ந்து படங்களை பண்ண சொன்னதாகவும், இதுவரை பணியாற்றிய படங்கள் எதுவுமே லாபம் ஈட்டி தரவில்லை என்று தன்னிடம் பொய்யான கணக்குகளை காட்டியதாகவும் ஜெயம் ரவி தரப்புல கூறியிருக்காரு. கடந்த 13 வருட திருமண வாழ்க்கையில தனக்குன்னு ஒரு தனி வங்கி கணக்கு கிடையாது, ஜாயிண்ட் அக்கவுண்ட் தான். அதனால நான் என்ன செலவு செஞ்சாலும் ஆர்த்திக்கு மெசேஜ் சென்றுவிடும். தன்னுடைய நண்பர்களுக்கு ட்ரீட் கொடுக்கணும்னா கூட ஆர்த்தி அதற்கு கணக்கு கேட்பதாகவும் சொல்லியிருக்காரு. கடந்த 10 வருஷமா இதை பெரிதளவில் எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் கடந்த 3 ஆண்டுகளாக தனக்கு வீட்டில் இருக்கும் வேலைக்காரர்களுக்கு கொடுக்கும் மரியாதை கூட கிடைக்கவில்லை. வீட்டில் வேலை பார்ப்பவர்கள், நண்பர்கள் போன்ற அனைவர் முன்பும் தொடர்ந்து என்னை திட்டினால் அவர்கள் என்னை எப்படி மதிப்பார்கள் எனவும் ரவி கூறியிருக்காரு. தற்போது ஆர்த்தி ரவி அவர்களுடைய வங்கி கணக்குகளை எல்லாம் முடக்கிட்டதாகவும், வீட்டை விட்டு துரத்திட்டாங்கன்னு பல குற்றச்சாட்டுகளை அடுக்கியிருக்காரு. இதை நீங்களே ஒரு வீடியோவாக போடலாமே என்று ஆர்ஜே ஷா கேட்டதற்கு, இந்த வீடியோவை எனது 2 மகன்கள்ல யாராவது ஒருத்தர் பார்த்தாலும் தன்னுடைய அம்மாவை பற்றி தவறாக நினைத்து மன வருத்தப்படுவார்கள் என்றுதான் உங்களிடம் வீடியோவாக போட சொல்றேன் என்று ஆர்ஜே ஷா கிட்ட சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் போலீசார் ஆர்த்தியின் பங்களாவிற்கு சென்று விசாரித்த போது, இது என்ன கூத்தா இருக்கு, வீட்டின் பெயரை கூட நான் இன்னும் மாற்றவில்லை, அவரை நான் வீட்டை விட்டு அனுப்பினேனா, அவர் என் கணவர், அவருக்கு இங்க வர எல்லா உரிமைகளும் இருக்கு, எப்போ வேண்டுமானாலும் வரலாம் என்று சொல்லியிருக்கிறார். இதில் எதுதான் உண்மை என்று பலரும் குழப்பத்தில் உள்ளனர்.